பெயர் என்னம்மா? நாலாவது நாள் நாசமா போன்றா. எப்படி நான் இப்படிதான் போவேன், இப்படி போனா நம்ம மெட்ராஸ் போயிருவோம். அதனால தாரமங்கலத்துக்கு இப்படிதான் போவோம். எந்த பக்கம் இது? அப்ப எனக்கு நெப்பு தான் கேட்டு அப்ப நெப்பு கேட்டு அம்மா சிவகுமார் சுனில் குமார். சிவகுமார் என்றும் சுனில் குமார். சமாச்சாரம் சொல்ல விட்டுனாரா? ஏடா பைத்தியாரா? வீட்டு பக்கம் வந்துடாத. ஏமா அவன் கூப்பிட்டான்ல, இவர் என்கிட்ட தப்பு தப்பா பேசுறாரு. என்னன்னு கேளண்ணா. ஏய் ஏய் மச்சான் பண்றது என்ன தடுமாறிட்டே இருக்கீங்க? என்ன பண்றது? ஏன்டா அப்படி தப்பு தப்பா பேசுற? நான் ஒண்ணும் பேசலங்க. ஏன் பேசலையா? ஏன்டா பேசுற? அப்படி எல்லாம் பாப்பாடு எதுமே பேசவே மாட்டேன். ஏன் பேச மாட்டீங்க? நான் பேச மாட்டேன். ஏன்? என் தங்கச்சி நீ ஏன் குறுக்க வந்து பூந்துட்டுக்கிற? நானாடா குறுக்க பூந்த? ஒரு பிள்ளை வீட்டுல இருந்தா போதும், உடனே வரக்கூடாது வரீங்க. போய் வெளியே. இந்த அவமானப்படுத்துறத கூப்பிட்டேன். அழகான பேரு தெரியுமா? என்னம்மா? என் பேரை சொன்னாலே தென்போல திப்பாக இருக்கும். அப்படியா? அவன சுவையாக இருக்கும் எமது பேர் நாமம். ஒருவேளை வெள்ளை கட்டியா இருக்குமா? அப்படியே போடுறலாம். அதுதான் இனிப்பா இருக்கு. அதுவும் இல்லனா? அதுவும் இல்ல. அப்ப ஒருவேளை கரும்பா இருக்குமா? மறக்க நல்லா இருந்துச்சே பொங்கலப்ப. இல்ல என்ன, அதுவும் இல்ல. சக்கரை இல்லடா அண்ணா. பால்டைல் இல்ல, அது கூட செத்துறலாம். அப்ப உன் பேர் என்னம்மா? பவட் அப்படி நண்டோட பேசுற மாதிரி பேசுற. பீ கேர்ஃபுல். ஆமா அதான் எமது பேரு தெரியுமா? உங்க பேரு? அருகில் வாடா. இல்ல இல்ல. சிரித்த முகத்தழகு முத்து முத்து பல்லழகு. அழகா இருக்கு. திரும்ப ஒருமே நான் சொல்லுவதை மறுபடியும் சொல்லு பாப்போம். எப்படி கவனிக்கிறேன். சிரித்த முகத்தழகி எனக்கு முத்து முத்து பல்லழகி. சிரித்த முகத்தழகி முத்து முத்து பல்லழகி. அழகிலே தான் சிறந்த அற்புதமான மங்கை. அழகிலே தான் சிறந்த அற்புதமான மங்கை. 1000 தாதிமார்கள் எனக்கு ஆளாத்தி என்று நிற்க. 1000 தாதிமார்கள் ஆழமேந்து நிற்க. எமது அழகான பேரோ? உன்னுடைய அழகான பெயரோ? ருக்மணி என்று அழைக்கலாம். ருக்மணி. அழகுமா. அப்படி நீ ருக்மணியாக இருந்தாலும் நான் தங்கச்சின்றத வச்சு கம்முனிக்கிறேன். வேறன்னா இல்லன்னா அது தப்பு. அந்த காய் தின்னுறீங்களா? அந்த பச்சை இருக்குன்னு அரளி கொட்டை. அரளி விதை தின்னு செத்துருவீங்களா? செத்தாலும் சாவும்
தப்பா பேச மாட்டேன். ஆனா நீங்க சாவாதே சாவறீங்க பிரச்சனை இல்ல. ஆ. இந்த சீசன் கூத்தாடிட்டு உங்க ஊர்லயே போய் கரும்புதல செத்து போயிருவீங்களாமா. பணத்தை பூரா சம்பாதிச்சு குடிச்சிட்டு பாடியில் போய் எவ்வளவு குத்துலாட்டமா சொல்றா பாருப்பா. பாட்டல்லப்பா உனக்கு காது கேட்கல அங்க. அம்மா ஆ. எமது பேர் ருக்மணியா இருந்தாலும் இருந்தாலும் என்னையே பெத்தாங்களே. ஏமா உன்ன முக்கு திணி சுக்கு திணி முக்கு பெத்தாலே அம்மா யாரிடம் பேசுகிறோம் என்று நினைவில் இருக்க வேண்டும். இல்லை என்றால் உமது சிரம் தப்பாது. நான் உள்ள பேதற்கு நான் அடக்க வேண்டும். சரிதானா? உன்னை பெற்ற மாதா என்னையோ பெத்தாங்களே அம்மா எங்க அம்மா அப்பா அன்னையோ நாளையோ அது நான் பாத்துட்டேன். ஓல்டு படம் நான் குடியிருந்த கோயில் அதுவும் பாத்துட்டேன். பழைய படம் எல்லாத்துக்கும் கேட்டு போடுறாங்க. இதுல பாத்துட்டியா? அம்மம்மா பெற்றெடுத்தேன் மாதா பிதா மாதா. தெரிவிக்கிறேன். வா. அம்மா பத்து மாதம் தாக்கு வந்து அமெரிக்கனே. ஆஹா.
சமாச்சாரம் ஏ மத்தாலப்பா ஓங்கறப்பா என்னங்கண்ணே? எப்படி பாப்பா சொல்லிக்க முடியாதுண்ணே. என்ன சமாச்சாரமா ஆ. பிள்ளை எப்படி எப்படி ஏய், ஆ? ஏதோ பிள்ளை பார்த்து ஒழுங்கா பேசி பழகிக்கோ. இல்ல, பிள்ளையெல்லாம் பேசி விடுவேன் நல்லா தங்கச்சி ஆகி போச்சு இருந்து விடுவாங்க. இல்ல இந்த பிள்ளைய நெய்ய ஊத்தி வளர்த்தனா எம்மா அது எங்க ஏ அப்பா ஏய், தாயாரே, என் செத்தவரை நெய்யி திருந்தாலும் சக்கரை ஏ, வந்துச்சு. கொண்டகாரி அப்பா இங்க வாடி அம்மா கொண்டகாரி. வர மூலகாட்டி கொண்டகாரி. யா சாமி எனக்கு ரொம்ப கஷ்டமா ஆகி போச்சுப்பா என்னடா ஆச்சுப்பா அந்த பிள்ளைய எம்மா தொடு மேல நடப்பதாலும் நீனும் அம்மையும் சேர்ந்து வாசிக்கு என்ன பெத்து போட்டுட்டு என்ன முள்ளுக்காட்டி நடப்பலாம் எங்க அப்பா நான் என்ன பண்ணிட்டேன் அம்மா நீ பெத்த உடனே உங்க அம்மா செத்து போயிட்டா அப்புறம் நான் ஏதாவது பக்கம் நான் பழகணும் ஆமா. எங்க அம்மா செத்து போயிட்டாலே நேத்து எங்க ஆயா கிட்ட போய் என்ன பண்ணிட்டு இப்ப பேசிட்டு டேய், சும்மா பேசி எடுத்துடா தாயாரி. எனக்கு பேசுற மாதிரி காது கேட்கல. சடக்கு புடுக்கு சவுண்ட் வந்துச்சு. தாயாரி. அதனாலடா கட்டு மேல உட்கார்ந்தனா அந்த கட்டு சத்தம் அப்படி வந்துச்சு. கட்டுல சத்தம் கறக்கு முறுக்குல தான வரும். சடக்கு புடுக்கு எப்படி வந்துச்சு? அடடா புடி வை. மூங்கல பரண்டு படுத்தேன். அப்படி வந்துருச்சு. பாட்டியை கொண்டு போட்டு கொலைகேச்சல் உள்ள போயிருவேன். சொல்ல மாட்டேன். அப்படி அந்த பிள்ளைக்கு நெய்யால சாப்பாடு ஊட்டினாங்களாம். ஆமா. எனக்கு நீ எதால ஊட்டின? ஓடுக்கா. நீ கேட்டு பிச்சையில ஓட்டு. அதுக்குதான் பிடிக்கிறேன். அப்போடு செத்து போறாங்க. ஆமா. பாப்பா அண்ணா எப்படிமா? எப்படி தெரியுமா எப்படி தாயார் தந்தையார் யார் தெரியுமா 10 மாதம் 300 நாள் 3000 தசவி நாடி ரசம் நாடி. அள்ளி செல்லமாக ஈண்டெடுத்த என் தாயார ருக்மி. ஆமா அழகான அம்மா. தாயொன்று இருந்தால் தந்தி ஒன்று வேண்டும் அல்லவா? கண்டிப்பா இருக்கணும். வேணும். எமது தந்தையார் யார்? தோல் மீது தொட்டில் கட்டி தொடை மீது நடிபடுக்கி சரி. சீராட்டி பாராட்டி சிறப்புடனே வளர்த்து வளர்த்து. எனக்கு அழகி பேர் சுட்டிய என் அன்பு தந்தையோ தந்தை? ருக்மாகதன். ருக்மாகதன். ஆமா. சரிம்மா. அப்படி இருவருக்கும் அள்ளி செல்லமாக நான் பிறந்திருந்தாலும் செல்லம்மா, ஆமா. நான் நீரிட்டு தக்க 16 மஞ்சான பொழுது சரி. என்னதான் இருந்தாலும் நானும் ஒரு பெண் தானே. நீனும் ஒரு பெண் தானா? அதனால இப்ப இந்த புள்ள சொல்லிதான் தெரியுது இந்த புள்ளன்னு. யா இல்ல ஒரு டவுட்டா இருந்துச்சு மச்சான். பல்ல அப்படி செல்லக்காச பார் போட்டு போயிடும். நாளைக்கு வரேன். யானுக்கு அம்மா, இருட்டு தக்க 16 பருவமனதுடனே சரி. என் மாடியிட்ட என் மன்னவர் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எமது மணவாளன் யாரு? என்னுடைய கண்ணாளன் எமது கணவர் கணவர்? யார் தெரியுமா? யாரு? ஏ அண்ணா அம்மா எனக்கு தெரியும். அம்மா பாலங்கெல்லாம் மனமோடிச்ச
பத்திரமா பத்திரமா உன் பக்கத்தில் நிக்கட்டுமா நான் 32 குழந்தை என்ன இடுப்புல வச்சுக்கிறியம்மா ஏய், என்ன அங்க ஒரு எட்டி பாக்குறாரு அது என் மச்சான் 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 யாரு? பண்டத்துக்கு ஒரு பழுதாவது கவலைப்படாது அம்மா ஆ. என் மலையிட்டே கணவர் யார் தெரியுமா யாரம்மா? என் கணவர் பேர் தான் ஆ. இங்க பக்கத்துல வந்தாதான் நான் சொல்லுவேன் கிட்ட போடாதே. அவன் என் கணவர் பேர் தான் அதே பாரு. எல்லாம் முனிசாமி குப்புசாமி நாமாயி கந்தாயி கொள்ளாயிருக்கிறாங்க இவன் புருஷன் பேரு இதுக்கு முன்னாடி எந்த பேரு? இவனுக்கு ஒரு பேரா அப்படி ஒரு பேரம்மா அட நெப்பு கட்டண்ணா அப்படி போய் யாராவது பேர் வைப்பாங்களா அதாவது நானும் ஒரு பெண் தானே எனக்கு மச்ச மடம் வெட்கம் நீ அப்படி இருக்குதானே செய்யும் அதை மட்டும் சொல்லிட்டே இருக்கணும் நானும் ஒரு பெண் தானே ஏன்னா அடிக்கடி நான் மறந்துடுவேன் பொம்பளைன்றது நல்லாதான் இருக்குது அம்மா அதாவது ஒரு வெட்கம் வெக்கமா கற்பனை மாதம் கணவர் பேரை வாயில சொல்ல மாட்டோம் அப்ப போத்தால சொல்றியா நீ அதனால பட்டிக்காத. 4 நாளைக்கு அப்படியா ஆமா சரி 4 நாளைக்கு மட்டும் நல்லா இருக்கு 4 நாளைக்கு ஆமா 4ஆவது நாள் அந்த ஆயா பாத்துக்குவாங்க பாக்கணும் தான் பாக்குறேன் பார்க்க மாட்டேன் எவ்வளவு மன்னவர் யார் தெரியுமா யாருமா? உம்மூட்டில் உருவாக விளங்கக்கூடிய சரி உடன்கடனாக விளங்கக்கூடிய ஆ. ஆதி மாயக்கடன் கோபாலக்கடன் கோவிந்தனை மறையிட்டு அன்னவர் சாமியுடைய மனைவியா நீங்கள் ஆமா. அப்படி ஏதாவது அப்படி மாயிட்டு சரி. சிறும் சிறுப்புடன் அரண்மனையில இருந்தாலும் ஆ. இன்றைய தினத்திலே ஆ. என் மன்னவரை சந்திக்க வேண்டும் அதற்கு முன்பதாக சரி என் அக்கா அக்கா, மாமா. நான் தான் போறேன். சரிம்மா என் அக்கா அரண்மனையில் இருப்பா ஆ. அவள் பேரு பாமா பாமா சத்திய பாமா நினைக்கலாம் சரி அரண்மனையில் இருப்பா ஆ. அழைத்து வந்தால் ஆ. 2 பேரும் சென்று எமது கணவரை நாங்கள் சந்திப்போம் அப்படியாகட்டும் நான் அக்காவை அழைத்து வருகிறேன் அருவாமனையில. பிறகு சந்திக்கலாம் ஆகட்டும்.